இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க யூத் படம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பாத்திரலாம். யூத் படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா செல்லம், பயங்கரமான செல்லம். அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோ தான் எல்லாமே. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோ வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருது. ஒரு தருணத்துல இவங்க 2 பேருமே லவ்வும் பண்றாங்க. பட் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் ஊருக்கு போயிடுறா. அந்த டைம்ல இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்ட ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லி அந்த முன்னாடி லவ் பண்ணுச்சுல்ல, அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லி, "நீங்க பாரு அவன் இப்படிலாம் பண்றான். நீ பிரேக்கப் பண்ணிடு" அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த கொண்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் நடந்தது? நம்ம ஹீரோவுக்கும் அவரோட லவ்வருக்கும் பிரேக்கப் ஆச்சா இல்லையா? இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோவோட லைஃப்ல அடுத்தடுத்து எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்கூல்ல எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க? அவங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான ஃபன்னான காமெடியான மொமெண்ட்ஸ்லாம் நடந்தது? இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஜாலியா, செம்ம ஃபன்னா, நெறைய எமோஷன்ஸோட சூப்பரா சொன்ன ஒரு படம் தான் இந்த யூத். இதுதான் இந்த படத்தோட மொத்த கதைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இந்த படம் ஃபுல்லாவே ஸ்கூல் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது நீங்களே உங்களோட ஸ்கூல் லைஃப்க்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் டைம்ல என்னலாம் பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையுமே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த பழைய மெமரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். இந்த படத்துல எக்கச்சக்கமான லவ் இருக்கு. ஏகப்பட்ட ஃபன் இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஒரு சில எமோஷனலான விஷயங்களும் வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம். மெயினா படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோவோட அப்பா குடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாரு. அந்த ஒரு சீனை மட்டும் பாருங்களேன். செம்ம எமோஷனலா, ரியாலிட்டியா அப்படியே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். அதே மாதிரி படத்துடைய இன்ட்ரோல் பாக்கம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம ஃபன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல வர எல்லா சாங்ஸுமே அவ்வளோ அழகா இருக்கு. குறிப்பா முட்டை கலக்கிலாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லுவேன். படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா சாங்ஸுமே சூப்பர். குறிப்பா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த லவ் லவ் சீன்ஸ் அப்போ வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையிலேயே அல்டிமேட். ஜிவி செமையா பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ கென் கருணாஸ், இந்த 3 ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் அந்த ரொம்ப நீட்டாவே பார்த்தீங்கன்னா நடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே பாராட்டுற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லுவேன். கென் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே இந்த அளவுக்கு சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. 200% பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா படத்த ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து குறிப்பா இப்ப இருக்காங்கல்ல, இந்த ஜென்சி இவங்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாரிலாம் இல்ல. எல்லா ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுமே இந்த படத்த வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே பெருசா லேகே இல்லாம படத்த அவ்வளோ சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. கென் ப்ரோ கங்ராட்ஸ். படத்த ரொம்ப சூப்பரா எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படமே உங்களுக்கு நல்ல ஒரு படமா வந்திருக்கு. ரொம்ப நல்ல எஃபர்ட் ப்ரோ. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஓவராலா இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம்னே சொல்லுவேன். இந்த படத்த நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், உங்க லவ்வரோட கூட்டிட்டு போய் பார்க்கலாம், உங்க ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான படம். எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. சிரிச்சு சிரிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படம். இந்த வீக்கெண்ட மிஸ் பண்ணாம இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. செம்ம படம். மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.